Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி appam varieties என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு முதல்ல அப்பம் பேட்டருக்காக நான் 2 கப் பச்சரிசி, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அவல் எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அடுத்ததா நாம் எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி 12 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். இந்த பேட்டர் நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆப்பம் செஞ்சுக்கலாம். இப்போது இதோட உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதோட தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் கூட சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி போடுங்க, இல்லைனா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல பிளெயின் அப்பம் ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு பேனில் இந்த மாதிரி அப்பம் பேட்டரை போட்டு இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகியாச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ ரெடி ஆகிருக்கு. இதை எடுத்து இன்னொரு பேனுக்கு அடுத்ததாக எக் அப்பம் போட்டுக்கலாம். அதுக்கு எக்கோட மிளகு உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்பம் பட்டருக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக் அப்பம் ரெடி ஆக்கியாச்சு. அதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீஸ் சில்லி அப்பம் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல பட்டரை அப்பம் பேனில் போட்டுக்கோங்க. அப்புறமா அதில் சீஸ் கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீன் சில்லியும் போட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம், நல்லா சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் சில்லி அப்பம் ரெடி ஆகியாச்சு. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. இப்போது இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதான் எக் மசாலா அப்பம் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல அப்பம் பேட்டரை பேனில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை எடுத்து அதோட மிளகாத்தூள், மிளகு, உப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த அப்பம் பேட்டரோடு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க, வேகும் வரைக்கும். எக் மசாலா அப்பம் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக நியூட்டலா அப்பம் போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல பிளெயின் அப்பம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நியூட்டலாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நியூட்டலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சாக்லேட் கூட யூஸ் பண்ணி சாக்லேட் அப்பமாக அதை செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாலப்பம் செய்யலாம். அதுக்கு முதல்ல அப்பம் பேட்டரை போட்டுக்கோங்க பேனில். அதுக்கப்புறமா துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து அதை அப்பம் பேட்டருக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்பம் பேட்டருக்கு மேலே திக்கான தேங்காய் பாலை புழிஞ்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலப்பம் ரெடி ஆகியாச்சு. இதோட சுகர் அல்லது கருப்பட்டி போட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அப்பத்திலே புல்சை போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல எக்கை இந்த மாதிரி உடைச்சி அப்பத்துக்கு மேலே போட்டுக்கோங்க.
அடுத்ததாக உப்பு மிளகு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிருங்க. பார்த்தீங்கன்னா புல்சையும் ரெடி ஆகியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா அப்பத்தையும் நான் சம்பலோட சர்வ் பண்ணுறேன். சம்பலுக்கான ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, அதில் பார்த்துக்கலாம்.